பொங்கல் ஏன்பா 3 நாள் கொண்டாடுறோம்? அதுவா 3 நாள் எதுக்குன்னா, முத நாள் சூரிய பொங்கல். இந்த சூரியன் தான் விவசாயத்துக்கு மிக பெரும் நண்பன். அதனால இந்த விவசாயத்துல விளைஞ்ச தானியங்கள், காய்கறிகள், அரிசி இதெல்லாம் போட்டு கூட்டு, பொரியல், சாம்பார்னு வச்சு அத சூரியனுக்கு படைக்கிறதுனால தான் சூரிய பொங்கல். ஏப்பா நம்ம கத்தும்போது பொங்கலோ பொங்கல்னு கத்துறோம்? பானையில அரிசி பொங்கி வரும் பொழுது இந்த மக்களோட சந்தோஷமும் வளமும் பொங்கி வரணுன்றதுனால தான் அந்த பொங்கல் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல்னு கத்துவாங்க. அப்போனா அது என்னப்பா மாட்டு பொங்கல்? எப்படி சூரியன் விவசாயிகளுக்கு மிக முக்கியமான நண்பனா இருக்குதோ அதே போலதான் மாடுகள். மாடுகளை உழவர்களின் உற்ற நண்பன்னு சொல்லுவாங்க. விவசாயத்துக்கு மாடுகள் ரொம்பவே பயன்படுறதுனால அந்த மாடுகளையும் நாம கொண்டாடணுன்றதுக்காகத்தான் மாட்டு பொங்கலை கொண்டாடுறாங்க. அந்த மாட்டுக்கு கொம்பெல்லாம் நல்லா பெயிண்ட் அடிச்சு அந்த மாடை நல்லா அலங்காரம் பண்ணி ஊரு ஃபுல்லா சுத்தி கொண்டு வருவாங்க பாரு, ரிப்பன்லாம் கட்டி. அழகா இருக்கும். அது என்னப்பா காணும் பொங்கல்? அதுதான் முக்கியமான நாள். எப்படி சூரியன் மாட்டுக்கு 2 நாள் நாம பொங்கல் கொண்டாடுறோமோ, மக்கள் அவங்க விவசாயம் பண்ண பொருட்களை வாங்கறது மக்கள் தானே. அதே போலதான் ஊர்ல எவ்வளவு விவசாய மக்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல கூடி அந்த ஊர்ல உரியடிக்கிற நிகழ்ச்சி, ஸ்லோ சைக்கிள் ரேஸ், ஏகப்பட்ட கொண்டாட்டமாலாம் பண்ணி முக்கியமா பொங்கலுக்கு எடுக்கிற ட்ரெஸ்ஸ காணும் பொங்கல் அன்னைக்கு தான் போடுவாங்க. அந்த மாட்டை வண்டியில கட்டிட்டு வருவாங்க பாரு. ஊர்ல நடக்கிற பொங்கல் மாதிரி சான்ஸே இல்ல போ. சரி அப்பா, வேற கலர் எடுங்க, டிசைன் போடணும். ரெண்டு பேரும் சீக்கிரம் வாங்க, பொங்கல் பொங்க போகுது. ஐ வாங்க பாருங்க. ஏய் பொங்கிடுச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஜெய் சீக்கிரம் எடுத்துட்டு வா, சாமிக்கு படைக்கணும்னா. நீங்க போங்க, நான் வரேன். நல்லா பொங்கிருக்கே. அப்பா, ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருந்தா கொண்டு வாங்கப்பா. வரேன். ஸ்நாக்ஸ் ரெடி. என்னப்பா ஸ்நாக்ஸ் கேட்டா கரும்பு கொண்டு வரீங்க? மா, கரும்பு தான்மா பொங்கலோட ஸ்நாக்ஸே. இது வெட்டணுமே. ஜெயஸ்ரீ, கத்தி இருந்தா கொண்டு வாயேன், கரும்பு வெட்டணும். இப்ப எது கத்திட்டே இருக்கீங்க? கரும்பு வெட்டணும்னு கத்தி கேட்டேன். கரும்பு வெட்ட கத்தியா? ஐயோ, இப்போ பாரு. அப்படி இப்ப தெரியுதா அப்பாவோட எலும்பு ஏன் அடிக்கடி உடையுதுன்னு? இந்தா